ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை ஊர் இந்த வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அரசியல் பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. இந்த அரசியல்லேருந்து நம்ம சட்ட விஷயம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் உள்ள உறவுகள் பற்றி நடிகை விஜயலட்சுமி ஒரு புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில். அதுக்கப்புறம் அந்த புகாரை வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, அந்த புகாரை அப்போயே காவல் நிலையத்தை நினச்சிருந்தா அப்பயே முடித்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், என்னென்னு தெரில. அப்படி முடிக்காமல் வச்சுருக்காங்க. திரும்ப அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த வழக்கை அடிப்படை முகாந்திரம் இருக்குது, அதனால் இது விசாரித்து இது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. அண்மையில் அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செஞ்சு அதில் ஸ்டே வாங்குறாரு அந்த வழக்கு. இப்போ இந்த விஷயத்துலேருந்து இது தனிப்பட்ட நபர்களுடைய விஷயமா இருந்தால் கூட இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் தான் சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் செய்தியோ சினிமா செய்தியோ எந்த செய்தியோ அந்த செய்தியாக கடந்து போகாமல் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்றது பற்றி தான் பேச போகிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரியே அவர் மேலே போட்ட ஒரு வழக்கு மாதிரியே ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் போடுறாங்க. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லிவிட்டு என்ன சட்ட விஷயங்கள் சொல்ல வரன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீர்ப்பு விஷயத்தை நான் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துட்றேன். தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13, 14, 15 பக்கம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சென்னை உயர்நீதிமன்றம் தான். தீர்ப்பு நாள் 20/1/2025. நீதியரசர் சுந்தர் மோகன் கொடுத்துருக்கார். கிரிமினல் அப்பீல் நம்பர் 73/2023. மேல்முறையீட்டாளர் யார் பார்த்தீங்கன்னா அமீன் பாட்ஷா. அவர் தான் அவர் தான் அக்யூஸ்டு ட்ரையல் கோர்ட்டில். எதிர்ப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, புகார்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவல் ஆய்வாளர் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன். விக்கிரவாண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. இது விக்கிரவாண்டி எங்கன்னு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். அண்மையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறார் தெரியுமா, அங்கே தான் இருக்குது அந்த இடம். விக்கிரவாண்டி தான் இருக்குது. விழுப்புரத்துக்கு முன்னாடி முண்டியம்பாக்கத்துக்கும் விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது விக்கிரவாண்டி. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன கேட்குறாருன்னா, மகளிர் நீதிமன்றம், விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் 9/12/2008 கொடுத்த இந்த தண்டனையை, எனக்கு கொடுத்த தண்டனையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாரு. எஸ்சி நம்பர் 23/2021. அமர்வு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், மகிழா கோர்ட் விழுப்புரம் கொடுத்த அந்த தண்டனையை ரத்து பண்ணணும்னு சொல்லி இந்த அமீன் பாட்ஷா கேட்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 24. இவருக்கு அமீன் பாட்ஷாவுக்கு 26 வயசு. இந்த பொண்ணும் இவரும் அந்த பொண்ணும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக கன்சென்ட்டோட செக்ஸுவல் வச்சுக்கிறாங்க, அதாவது உடலுறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவர் கூட ஒன்றா தான் இருக்குது. என்ன சொல்லுது, அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் திடீர்னு 6 வருஷம் ஒன்றா தான் வாடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்காத மனமொத்து வாடுறாங்க. மனமொத்தத்தோடு சேர்த்து செக்ஸுவல் வச்சுக்கிறாங்க, உடலுறவு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரில. 17/6/2018 மதியானம் 1:30 மணிக்கும் அப்புறம் 21/6/2012 2:15 மணிக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. அதனால் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க,
எஃப்ஐஆர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 417 ஐபிசி, 376 ஐபிசி, 294 பி, சீட்டிங்கு, அப்புறம் வந்து ரேப்பு, அப்புறம் ஆபாசம் மிரட்டுறது, அப்புறம் 350 ஐபிசி சேர்க்குறாங்க அதெல்லாம். அப்புறம் அவங்க சைடில் டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணிடுது. அதில் முக்கியமான போர்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் படித்து பார்த்துங்க, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதில் கோர்ட்டில் கீழ்கோர்ட்டில் அவங்க சாட்சியை கொடுத்தாங்கல்ல, விசாரிக்கும்போது தமிழில் இருக்குது, அதை மட்டும் படிக்கிறேன். நான் எதிரியுடன் நட்புறவாக பழகும்போது ஒருவருக்கொருவர் பணம் பரிமாற்றம் செய்து கொண்டோம் என்றால் சரிதான். அப்போது எதிரியின் ஏடிஎம் கார்டு என் கையில் இருந்தது என்றால் சரிதான். யார் சொல்லுது? அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, சாட்சியம் கொடுக்கும்போது கிராஸில், எதிரியும் நானும் நட்புறவாக இருந்த காலத்தில் கெடிலம் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரிடம் என்னுடைய செயினை அடமானம் இருப்பதற்காக கொடுத்தான் என்றால் சரிதான். அந்த செயினை சசிகுமார் மீட்டு கொடுக்க எதிரி தான் சசிகுமார் செயினை மீட்டு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாட்சியங்களில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவங்களும் சம்மதப்பட்டு கணவன் மனைவியாக வாழறாங்க, தாலி கட்டிக்காமல் ஒன்றா வாழறாங்க, எல்லாம் கணவன் மனைவியாக வாழறக்கூடிய அந்த குடும்பம் நடத்துகிறாங்க, எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கருத்து வேறுபாடு வந்த பிறகு என்ன ஆசை வார்த்தை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, என்ன மோசடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆரும் போடுறாங்க. கீழ்கோர்ட்டை வந்து தண்டனை கொடுத்துருது. கீழ்கோர்ட்டு இவருக்கு தண்டனை ரத்து பண்ண சொல்லி கேட்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டுறார் நீதியரசர். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் மகேஷ் தாமு கரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா த அனதர் அப்படின்னு போட்டுட்டு கிரிமினல் அப்பீல் நம்பர் ஆஃப் டேட் ஆஃப் 2000 எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 4326 ஆஃப் 2018 டிசைடட் ஆன் 26/11/2024 26/11/2024 சுப்ரீம் கோர்டு ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதில் அந்த தீர்ப்பு சொன்ன பேராகிராஃபை ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் சம்மதப்பட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து அதனால் அந்த பொண்ணு வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதில்லை, அது வந்து கற்பழிப்பில் வராது, அதனால் இந்த தண்டனையை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பை வச்சு நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அவர் மளிகை ஜாமான் வாங்கி தர்றது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, நகை வாங்கி கொடுக்குறது, அவங்க கூட சேர்ந்து ஊரை சுற்றுறது, எல்லாத்தையும் சுற்றிட்டு திடீர்னு வரும்போது என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணான்னு சொன்னால், அதெல்லாம் முன்னெல்லாம் வந்து அதுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது. அப்போ முதல்ல வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா வாழுங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காத 5-6 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு என்னை வந்து ஆசை வார்த்தை காட்டி என்னை வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க பூரா விடுதலை ஆவாங்க கண்டிப்பாக. இப்போ சீமான் வழக்கில் கூட என்ன ஆகும்னா, கண்டிப்பாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஏன்னா நடிகை விஜயலட்சுமியும் சீமானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது சம்மதத்தின் பேரில் தான் ஒன்றா வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிரிவுகாரம் பிரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க, அப்புறம் இல்லை நல்லா இருக்கிறாருன்னு டிவியிலாம் பேட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் திரும்ப வாபஸ் வாங்குறாங்க, திரும்ப புகார் கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே பெண்கள் வந்து ஒருத்தர் தன்னை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணால் உடனடியாக புகார் கொடுத்து காவல்துறை மூலியமாக நடவடிக்கை எடுத்துடணும். அதை விட்டுட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அவர் ஆசை வார்த்தை கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் வந்து நிற்காது, கண்டிப்பாக நிற்காது. போலீஸே எஃப்ஐஆர் போட்டதுனால அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிற்காது, கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடும். சீமான் வழக்கில் கூட கண்டிப்பாக ஒரு விடுதலை ஆகிடுவார். வேணும்னா வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த நடிகை விஜயலட்சுமிக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்க சொல்லி வேணால் உத்தரவு போடலாம். கண்டிப்பாக இந்த வழக்கில் கண்டிப்பாக சீமானை கண்டிப்பாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்டிக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம சட்டம் என்ன சொல்லுது, ஒரு தப்பை செஞ்சுட்டு
எனக்கு தெரியாது, நான் சேர்த்து வாழ்ந்துட்டேன், மணல் வாழ்ந்துட்டேன், என்னை வச்சு ஒன்றை வச்சு வருவான்னு நினச்சேன், அவன் திடீர்னு வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம் தான், பெண்கள் தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புகாரை கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் அது நிற்காதுன்றதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணம். அதனால் இந்த மாதிரி சட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் இது மாதிரி உங்கள் நபர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இது மூலியமாக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கும், சட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றதை உணர்ந்து அதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். அதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.